ஹாய் ஆல், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஷெல் மியூசியத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லாருமே போனாங்க. கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸில். இதோட லொக்கேஷன் மகாபலிபுரம் 5 ரதாஸ்க்கு அப்படியே பேக் சைடு தான் இது இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் 200 to 300 தான் பர் பர்சனுக்கு. இதுக்குள்ளேயே ஒரு 4-5 மியூசியம் இருக்குது. டைனோ மியூசியம் இருக்குது, பேர்ல் மியூசியம் இருக்குது, ஃபிஷ் மியூசியம் இருக்குது. மற்றதெல்லாம் பசங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் இந்த டைனோ மியூசியம் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஃபீலிங் கொடுக்கும். ஏன்னு வந்து இப்போ தெரியும் பாருங்கள். இப்போ சொல்லுங்க, இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லியோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ரொம்ப ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஈவன் நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். அந்த டைனோ மியூசியத்துக்கு மேலேயே 3D ஆர்ட் கேலரி இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பர் பிளேஸு. ஆனால் வந்து அங்கே சின்ன பசங்க வந்தனால அவங்க கூட சேர்ந்து லியோ விளையாடிட்டே இருந்தனால எங்களை பார்க்கவே விடல, ஃபோட்டோ எடுக்கவும் விடல. அவனை அங்கேருந்து ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது தான் ஷெல் மியூசியம். இங்க வந்து ஷெல்ஸ வச்சு நெறைய பொருள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. நடுவுல அந்த சிங்கமா இருக்கட்டும், அப்புறம் நெறைய இந்த ஃபிஷ்ஷு, அப்புறமா அந்த மாடியில போயிட்டு திரும்பி கீழ வரும்போது அந்த ரெயின் ஃபாரஸ்ட் மாரி ஒரு செட்டப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதுக்குள்ளேயே ஒரு சின்ன டிவிஷன் மாரி பிரிச்சு, அதுக்குள்ள வந்து அந்த மினரல்ஸு, ராக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்க போனதுலயும் நெறைய ஷெல்ஸு, அப்புறம் அந்த சங்கு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் வந்து வச்சிருந்தாங்க. எத்தன வெரைட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்க போனது ஃபிஷ் மியூசியம். இதுல வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலும் எந்தெந்த மாதிரி போட்ஸ் இருந்துச்சு, என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அப்போ எப்படி மீன் பிடிச்சாங்க, இப்போ எப்படி பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்துச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் தான் நம்ம டேங்க்ல வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக வந்தது பேர்ல் மியூசியம். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் காட்டியிருந்தாங்க. அந்த பேர்லை போய் எடுப்பாங்க இல்லையா கடலுக்கு அடியில், அதை ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அது உள்ளே ஒரு ஷாப்பும் இருக்குது. அங்கே நிறைய பேர்ல்ஸில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நமக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த க்யூட்டான ரிங்கு அங்கே தான் வாங்கினது. எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தானுங்க. இது வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ் தான், 180 ருபீஸு இதோட ப்ரைஸு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான ஸ்பாட் தான். நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. மற்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் அந்த டைனோசர் மியூசியத்துக்காகவே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.